டாக்டர் முகமது சஹல் அன்சாரி ஆரோவில்ல ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தேன் 2012, அதாவது 2012 வருஷத்துலேருந்து 2024 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணேன். அடிக்கடி டர்க்கிக்கு போகிறதுனால இப்போ நான் என்னுடைய ப்ராக்டிஸிங் பூராவே டர்க்கியில் தான் பண்ணுறேன். இங்கே சம்டைம்ஸ் நான் ஆரோவில்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் வருவேன். அப்போ வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இந்த தேனை வாங்கிட்டு வந்தேன். இது என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். இது அவர் மேலே வச்சுருந்த பிரியத்தினால வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அவர் ஒரு மது பிரியர், அதனால் அதை வாங்கிட்டு வந்தேன். மதுன்னு அவர் சொல்கிறது தேன் பிரியர், அதான் தேன் பிரியர். மது பிரியர்னு சொல்கிறது தேன் பிரியர், அதை சொல்கிறாரு. மதுன்னு சொல்லுவாங்க தேனை. ஆமாம், அந்த மது பிரியர்னு நினச்சிடாதீங்க. மதுன்னா பியூர் தமிழில் வந்து தேன் இருக்கும். எனக்காக அன்பா துருக்கியிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் டாக்டர் வரும்? 4700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தேனை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு இல்லையா? நானும் அவருக்கு ஏதாவது சிறந்ததாக தரணும் இல்லையா? அதனால் ஒரு சில தேனை தரேன் டாக்டர் உங்களுக்காக. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, விளக்கெண்ணெய் இருக்குல்ல, கேஸ்டர் ஆயில், கொட்டமுத்து, இது வந்து பார்த்திங்கன்னா துருக்கியில் நல்ல விலைக்கு விற்கிதாங்க. அதை பற்றி நிறையா சொன்னார். எனக்கு விளக்கெண்ணெய் வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ பர்சனல் யூஸ்க்கு வச்சுருந்தது. டாக்டர் நம்பர் 1 உங்களுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொண்டு வந்தது சாண்டில் ஆயில். ஓகேவா? எடிபிள் கிரேடு சாப்பிட்லாம். ஓகே, சாண்டில் ஆயிலுங்க. நம்ம சாண்டில் ஆயில் எடிபிள் கிரேடு, பிளாட்டினம் கிரேடு. ஸ்மெல் பண்ணி வரும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாசனை இங்கே வரைக்கும் வருது, அடிக்குதுல்ல? ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்பவும் சிறந்த பொருள் இது. நீங்கள் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு பியூர். அது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்க. சரி, சாண்டில் ஆயில் சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொன்னால், சாண்டில் ஆயில் யுனானியுடைய மருந்துகளில் ரொம்பவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வயிற்றில் வர புண்ணு, வயிற்றில் வர அல்சர் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இந்த எண்ணெயை வந்து பர்ஃப்யூமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஆழமான மென்டல் ரிலாக்ஸேஷனுக்கும் தூக்கம் ஆழமாக வரும். இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கடுகு அளவு உடம்புல எடுத்து நம்மளுடைய உடம்புல டைரெக்டாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம போடுற துணி நம்மளை சுற்றி எப்பயுமே இந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். இது பிளாட்டினம் கிரேடுன்றது வந்து ஃபஸ்ட்டு கிரேடு மரத்துலேருந்து அந்த எண்ணெய் ப்ராசஸ் பண்ணும்போது கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஒரு சிறந்த பொருள். இது எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் ஒரு இது அல்சர்லாம் இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பாலில் ஒரே ஒரு மிளகு எடை கூட தான். ஓகே, கசகசா எடை 3 கசகசா எடை, இல்லாட்டி 3 கடுகு எடை ஒரு டம்ளர் பாலில் கலந்து உள்ளுக்கு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் வயிற்றில் இருக்க புண்ணு ஆற்றும். இது யுனானி மருந்தாகவே இருக்குது. ஷர்பத்தே சந்தல் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. அது ஃபுல்லாக வந்து சந்தன ஆயிலை வந்து தேனோட மிக்ஸ் பண்ணி மருந்து தயாரிக்கிறாங்க. வயிற்று புண்ணுக்கு, அல்சருக்கு அது அந்த மருந்து வந்து ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல மருந்து. நான் அதையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக என்னுடைய நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் சில மக்களுக்கு இந்த வாசனை சாப்பிடும்போது பிடிக்காமல் இருக்கும், சென்ட்டு சாப்பிட்ற மாதிரி. அதனால் அவங்க கொஞ்சம் யோசித்து ஆமாம் சாப்பிடணும். இது இன்னொரு வெரைட்டிலையும் சாப்பிட்லாம். வாழைப்பழத்தை நாளாக கீறி அந்த நடுவில் எண்ணெயை விட்டு அந்த வாழைப்பழத்தை அப்படியே அதிகமாக மெல்லாமல் சாப்பிட்லாம். அது என்ன ஆகிடும்னா டைரெக்டாக வயிற்றுக்கு போயிடும். உங்களுக்கு வாயில் சந்தன வாசனை இல்லாமல் இருக்கும். ஓகே, ஏன்னா சென்ட் வந்து வாயில் இரிட்டேஷனாக இருக்கும் சிலருக்கு, அதனால். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். இது ஒன்றா. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மறுபடியும் சிறந்ததாக ஒன்று கொடுக்கணும்னு நினச்சது. இப்போ நீங்கள் இது கொடுத்தீங்கல்ல, ஈக்குவலி ரேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்காஹனி. சரிங்களா? இது பூட்டானில் எடுத்த எக்ஸ்ட்ராக்ஷனே காமிச்சிருப்பேன் டாக்டர் உங்களுக்கு. ஓகே, இது நீங்கள் ஆனால் இப்போ கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கள். தொடர்ந்துமே கேஸ் வெளியே டோட்டலி வேறு. இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க டாக்டர், அந்த மாதிரி தான் இருக்கும். சோறு பூட்டானில் மட்டும்தான் இந்த தேன் கிடைக்கும்.
சாப்பிடுவாங்க புட்கா வாய் வச்சு சாப்பிடுங்க டாக்டர், நோ ப்ராப்ளம். டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆமாம், நல்ல சோறு. சோறாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த பூட்டானு அந்த நார்த் இந்தியாவில் வந்து புட்கா ஹனி வந்து மருந்தில் குழச்சி சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்சார்ப்ஷன் அதிகப்படுத்தும். அதை எந்த மருந்து சாப்பிட்றோமோ அந்த மருந்தை அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கும் டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பிலீஃப். இது உங்களுக்கு ஆக்கணும். சரிங்களா? நல்ல செம்மையான தின்னது. சுந்தபன் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அங்கே எடுத்தது. அந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். வாஷ் உங்களுக்கு ஓகே. கூடோடவே இருக்குது. கூடும் நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, கையில் எடுத்து சாப்பிடுங்க. டோட்டலி வேறு. இது வந்து தேனே வந்து புளிச்சு இருக்கு. ஓகே. அதே சமயத்தில் வந்து இனிப்பும் புளிச்ச டேஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா ஃபர்மெண்டடு, அதனால உங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அதோடைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபீல் ஆகுது. அது என்ன செய்யும் அப்படின்னு எப்போ வரும். அதிகமாக நான் நினைக்கிறேன் இது அதிகமாக டைஜஷனில் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. தேனுடைய இன்னொரு குணம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா தேன் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்றாங்க. ஓகே. தேனில் வந்து வயிற்றுக்கு சாப்பிட்ட உடனே சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் யுனானி டாக்டர்ஸ் வயிற்றுக்கு போன உடனே அது கசப்பாக மாறுதுன்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது கசப்பு என்ன வேலை செய்யுமோ அந்த மாதிரி வேலை செய்யுன்றாங்க. கசப்பு என்ன செய்யும் அப்படின்னா உள்ளே இருக்கிற கொழுப்பு எடுத்துரும், வெயின்ஸ் எல்லாமே நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதாவது இப்போ மக்கள் பிளட் தின்னர் எடுக்கிறாங்க இல்லையா, அது கசப்பு சாப்பிட்டாலே அந்த வேலை செஞ்சிடும். ஓகே. இப்போ தேன் வந்து கசப்பு மாதிரி வேலை செய்யுன்றதுனால அது என்ன செய்யுதுன்னா, உள்ளுக்கு போன உடனே உள்ளே இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் அது செரிமானமாக்கி வெயின்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணிடுது. அதனால் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ஈஸியாக இருக்கிறதுனால பாடி வந்து நல்ல என்ன செய்யுது அப்படின்னு தன்னுடைய ஓன் இம்யூன் சஃபிஷியண்ட்டாக ஆக ஆரம்பிக்குது. ஓகே. அது ஒரு பெனிஃபிட் வந்து தேனில் இருக்குது. ஓகே. தேன் வந்து நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். என்ன ஒன்று சாப்பிட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஒரு வாந்தி ஒன்று வரும். ஓகே. அது அவங்களை வந்து க்யூர் பண்ணிடும். ஓகே. ஓகே. அது நிறைய பேர் சொல்லி. ஆமாம், நான் வந்து தேன் நிறைய சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஒரு தடவை 500 ml தேன் குடித்து வாந்தி எடுத்து அதுக்கு பிறகு இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே. ஓகே. அதிகமாக சாப்பிட்டா வாமிட் வரும். வாமிட் வரதில்ல, உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அது எனக்கு ஆயிருக்கு தேன் சாப்பிட்டேன் வரும். சாப்பிட்டு. ஆமாம். ஓகே டாக்டர், இது நான் உங்களுக்கு கூடோடு தட்டுமா கொஞ்சம்? இஃப் யூ வாண்ட். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. கூடோடு சாப்பிடவா? வேணாமா? வேணாம். ஓகே டாக்டர். ஓகே. ஏன்னா நம்ம ஈஸியாக அந்த மாதிரி எடுத்துக்குவோம். பார்க்குற எல்லா வியூவர்ஸும் வந்து நம்ம சாப்பிட்றதுல குறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நான் வந்து ரொம்ப வியூவர்ஸ்க்கு தான் பயப்படுறேன். ஏன்னா இவங்களுடைய கமெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து கஷ்டப்படுத்திடும். ஒன்று. ரெண்டாவது, யார் தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சைக்காலஜி என்ன அப்படின்னு சொன்னால், சொல்கிறேன்னு ஒன்றும் கோச்சிக்க வேண்டாம், சைக்காலஜிக்கலாக அவங்க ஹாப்பியாக இல்லை. ஓகே. ஓகே. அதே மாதிரி அவங்க ஹாப்பியாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா அவங்கள இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது ஹாப்பியாக கொண்டு வரல. அது வந்து அவங்களுடைய உளவியல் தான். அது அப்படிங்களா? அவங்களுடைய உளவியலில் வந்து சரியான முறையில் அவங்களுக்கு அந்த போதியமான பாசம் கிடைக்காததுனால அவங்க தவறான வார்த்தைகள் பேசுகிறாங்க. ஓகே. இந்த கமெண்ட்ஸில் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க பேசுவாங்க. ஆமாம், அவங்க தவறானவங்க கிடையாது. அவங்க ஹாப்பியாக இல்லை. அவங்க ஹாப்பியாக இல்லை. அவங்க வந்து தன்னை தானே வந்து சந்தோஷமாக மாற்றிக்கணும். எப்படியா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு இருக்கான்றது தெரியாது. ஓகே. ஆனால் நம்ம ஒருத்தவங்களை வார்த்தையாக நம்ம வந்து சாடும் போதோ இல்லை கஷ்டமாக பேசும்போதோ
நான் பார்த்துருக்கேன், ஒரு ஏப்பா நேசர்னு ஒருத்தர் யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. அவருடைய கமெண்ட் பார்க்கும்போது அவர் மனுஷன் 60 வயசுக்கு மேலே, நம்மளோட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம அதை மதிக்கணும். அவரை போய் அவன் இவன்னு பேசுறது, மடப்பையில பேசுறது, இது எந்த விதத்தில் நல்லா இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய மக்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கோபம் அவங்களால ஆட்டுறாங்க, இது ஏன் கமெண்ட்டில் இந்த மாதிரி தெரியப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அதனால் நான் பேசும்போதே ரொம்ப பயந்து தான் பேசுகிறேன். இப்போ நான் என்னுடைய எல்லா விஷயமும் சொல்லும்போது யார் நம்மளை பின்னாடி என்ன வசவு வச்சிருக்காங்களோன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொன்னேன். இதை நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்ல வரல, இது உளவியல். காரணம் என்னென்னா, நான் அதை பற்றி கொஞ்சம் தெரியுன்றதுனால சொல்கிறேன். அவங்களுடைய உளவியலில் அவங்க ஹாப்பியாக அவங்க மகிழ்ச்சி ஆகிடு. ஓகே ஓகே, அதோடைய வெளிப்பாடு தான். அது இக்னோர் பண்ணிட்டு போகலாம் டாக்டர். என்ன பண்ணுறது? இக்னோர் பண்ணுறது வேற. நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய தவிர ஒரு சகோதரனா நான் சுட்டி காட்டுறதுன்றது வேற. ஓகே 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 டாக்டர், இது உங்களுக்கு ஓகே. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர். நான் தான் சொல்லணும். சொல்லுங்கள். எல்லா விஷயமும் நல்ல மாதிரியே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக நானுமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேங்க. நான் ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ நான் சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் வந்தேன். எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த தேன் கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி, கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாங்கிறதுலாம் செகண்டரி, அதெல்லாம் இல்லை. ஒரு நினச்சிக்கார் பாருங்கள், துருக்கியில் இருக்கும்போது நம்ம வீடியோ இப்படின்னு பார்த்துட்டு இவருக்கு இது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆக்சுவலாக முன்னாடி தெரியாது, ஃப்ரெண்டு இல்லை, கூட படிக்கலை, அண்ணன் தம்பி இல்லை, சகோதரத்துவம் இருக்குது, அது வேறு, ரிலேஷன் இல்லை. ஆனால் எனக்காக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முகப்பத்து, அதாவது ஒரு பிரியம் இருக்கு இல்லையா, அது என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. அப்படி ஒரு நபரை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் டேஸ்ட் பண்ணணுன்னு தான் வந்தேன். அப்போது அவ்வளோ பிரியத்தை நமக்கு கொடுக்கும்போது நாம் போய் எடுத்த தேனையும் அவருக்கு சாப்பிடணும். அப்போ ஆமாம், நமக்கு ஒரு சிறந்த பொருளை கொடுக்குறாரு, நாமளும் ஒரு சிறந்த பொருளாக கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு சில பொருள் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். ஸோ நேர்லேயே கொடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது போக பக்காவா கொடுத்துட்டாரு, வால்நட் கொடுத்துட்டாரு, ஆப்கானிஸ்தானில் விளைஞ்ச சேஃப்ரான் அது கொடுத்துருக்காரு. அதில் மீட்டிங் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய வேலைகளுக்கு மத்தியில் தான் வந்தேன், பட் இன்னும் நிறையா இருக்குது, டைமே இல்லை. பட் இந்த மீட்டிங் நான் நல்ல வேலை மிஸ் பண்ணல, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஜாக்லாக.